ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். நேற்றுக்கெல்லாம் ஃபுல் டே மழை பெஞ்சிருக்கு, ஒரே க்ளவுடியாக இருக்குது, இருட்டாகவே இருக்குது வீடு. ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு ஆடி 1 ஆடி பண்டிகை இப்போலேருந்து எல்லாமே கண்டினியூஸாக ஆரம்பிச்சிரும். ஸோ வரப்போகிற எல்லா பண்டிகைகளும் எல்லோருக்கும் மனம் நிறைந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு தலைக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன்னு பார்த்தாக்கா சிம்பிளா தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் நேத்திக்கு ஒரு டோலோ 650 போட்டு கொஞ்சம் உடம்பு பெட்டரா ஆயிடுத்து, நல்லா தூங்கி எழுந்தேன். பட் அந்த ஆஃப்டர் ஜுரம் எப்பயுமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அது இருக்கு எனக்கு. ஸோ இன்னைக்கு சிம்பிள் தலைக்கு தான் பண்றதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கேன். நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ என்னோட 6 கஜத்தை 9 கஜமா கட்டின வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டா நான் குண்டா இருக்கேன் பத்துமா அப்படின்ட்டு. நானே நல்ல குண்டான ஒரு பர்சன் தான். இதுல என்னன்னா ரன்னிங் பிளவுஸ் இருக்கிறதுனால அது நீங்க கட் பண்ணாம இருந்தேன்னா பாருங்க எவ்வளவு தாராளமா வருது புடவை. இழுத்தெல்லாம் பிடிச்சிருக்கலாம் இல்ல, நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி கூட நல்ல தழைய வந்திருக்கு, முன்னாடியுமே நீங்க பாருங்க நல்ல தழைய வந்திருக்கும். இதுக்கு மேல காமிக்கிறது கஷ்டம். சோ நல்ல தழைய தான் வந்திருக்கு. சோ இது கல்யாணி காட்டன் இல்ல, ஐ திங்க் கல்யாணி சிந்தட்டிக் மிக்ஸ் சாரி தான் இது. ஆல்ரெடி நான் ஒரு எல்லோ கலர் கட்டின்றேன் இல்லையா, அதுலயே இதுல ப்ளூ கலர். இது ரொம்ப தின் சாரியாவும் அத நம்ம சொல் பேச்சு கேட்கற மாதிரி இருக்கு. நீட்டா உடம்போட அழகா இதுவா காட்டுறது, குண்டாலாம் காட்டல, நல்லா இருக்கு. சோ அதனால இந்த சாரியை இன்னைக்கு நான் 9 கஜம் கட்டின்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உண்டான தலைக்கு எடுத்து வச்சுருக்கிறது இதெல்லாம் தான். என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத வாங்க நம்ம குக்கிங்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் நான் இந்த காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நான் தக்காளியை ஒரு 4 கட் பண்ணின்னு இருக்கேன். இது தண்ணியில் போட்டுட்டு இதில் ஒரு பியாடிகை சில்லி ஒரு 4-5 போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துன்ட்டு இந்த தண்ணியில் நல்லா குக் பண்ண இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் சூப் மாதிரி ஒன்று பண்ணிட்டுலாம். ஏன்னா கிளைமேட் ரொம்ப பேடாக இருக்குது, உடம்புக்கு அழுக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த சூப் சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு எதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்குமே நல்லா இல்லை. ஸோ அதுக்கோசரம் தான் இதை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நான் இப்போ வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு, அவரைக்காய் போட்டு பருப்பு உசிலி, இந்த சாமான்களை நம்ம அடுத்தாப்பில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அது கொதிச்சுன்னு இருக்கட்டும். இப்போ நான் வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். இது பார்த்தெல்லாம் நல்லாவே கொதித்து சாஃப்டாக எடுத்து அதில் உள்ள இந்த ஸ்கின்னை நம்ம பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலை எடுத்துன்ட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த சீட்ஸ் எல்லாம் அடியில் தங்கிடும், அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ அரைச்சதை நான் இந்த பாத்திரத்தில் சிம்மில் வச்சுக்கிறேன். கொதிக்கட்டும். இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறோம். அரைச்சிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா சுக்கு பொடியும் மிளகும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தண்டு மட்டும் எடுத்துட்டுருக்கேன் வாசனைக்கு. இதுக்குண்டான கல் உப்பு, இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் இருக்கிறதுனால நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா ஜலம் குத்தினா தான் அரையும், இல்லைன்னா தேங்காய் பீஸாக நிற்கும். அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். துணியில் வடிகட்டினாலும் கட்டிக்கலாம், இல்லை அப்படியே கூட கட்டிக்கலாம். நான் இதை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு காமிக்கிறேன். ஸோ பார்த்தேன்னா சுற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காய், சுக்கு, மிளகு இந்த பொடி எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டின ஜலத்தை இதோடு இப்படியே குத்திக்கிறேன். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. வேணா இதுக்கு மேலே கொத்தமல்லி தழையோ ஃப்ரெஷ் க்ரீமோ பட்டரோ எது வேணால் போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு சூடாக தேவைப்பட்டதுன்னா சாப்பிட்றச்ச மேலே கொஞ்சம் மிளகு தூள் போட்டுட்டா இன்னும் கூட தொண்டைக்கு எதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சூப்பை நம்ம குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம்.
சூப்பை நம்ம ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஒரு அலங்காரத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் மேலே போட்டிருக்கேன். கண்டிப்பாக மழை காலத்துக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடம்புக்கு கொஞ்சம் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும், இதமாக இருக்கும். மேலே வேணும்னா பெப்பர் போட்டுக்கலாம். நான் வந்து பச்சை மிளகா போடலை. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு வேணும்னு நினைக்கிறவா பச்சை மிளகா தாராளமாக போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மிளகு காரம் தான். காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டுக்கு உடம்புக்கு மருந்தாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகு காரம் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த டொமேட்டோ சோர்பாவை சர்வ் பண்ணிவிட்டு தலகிக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி ஆடி பண்டிகையாக இருக்கிறதுனால மோர் குழம்பு ஃபஸ்ட்டு பண்ணிட்டுலாம். பார்த்தேன் அப்படின்னாக்கா அரைச்சிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு 1/4 மூடி தேங்காய், பெரிய தேங்காவாக இருந்தால் 1/4 மூடி, அப்படி இல்லைன்னாக்கா சின்னதாக இருந்தால் ஒரு 1/2 மூடி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா தண்ணியில் நனைச்சி எடுத்துட்டுருக்கேன். ஸோ தட் இது வந்து துவரம்பருப்பு அரைக்கிறச்ச நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா, இஞ்சி. இந்த பச்சை மிளகா காரம் இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் அரைச்சிக்கிறதுக்கு. வெண்டைக்காயை வதக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காயை அலம்பி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். மஞ்சப்பொடி, உப்பு, தயிர் பார்த்தேல் அப்படின்னாக்கா நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஏன் மோர் குழம்புலாம் ரொம்ப நாள் பண்ண முடியலன்னா எனக்கு இந்த பால் தயிர்லாம் ஒத்துக்காமல் போகிறதுனால. ஸோ இன்றைக்கி லாக்டோஸ் ஃப்ரீ கேர்டு கிடச்சிது. ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இதை இப்போ நம்ம ஜலங்குத்தி நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பார்த்தோன்னா நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்ததை தயிரோடு கலந்துன்றலாம். அதுக்கப்புறமா நம்ம ஜலம் இதில் அலம்பி குத்திக்கலாம். சரி, சமையல் வந்து நம்மளுடைய இஷ்டம்தான். ஒருத்தர் ஒரு மெத்தடில் பண்ணுவாள். இப்போ நான் சூப்பே வந்து முன்னாடி ஹெல்த்தி மென்யூன்னு ஒரு 5 போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு நாள் டொமேட்டோ சூப் பண்ணும்போது பூண்டெல்லாம் போட்டு பண்ணேன். இன்றைக்கி நாள் கிழமையாக இருக்கிறச்ச நம்மளால் பூண்டு போட முடியாது. இந்த மெத்தடே டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்குண்டான உப்பையும் போட்டுன்றலாம். ஸோ இதை நல்லா நம்ம கலந்து எடுத்து வச்சுன்ட்டு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வெண்டைக்காயை எடுத்துன்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் போட்டு ஆன் பண்ணியாச்சு. இதுக்குண்டான தேங்காய் எண்ணெயை காத்தாலேயே எழுந்து இதை சுட பண்ணி பாருங்கள். பாட்டிலே பெண்டாக எடுத்து இப்படியே லைட்டாக அனலில் காமிச்சு மெல்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் குத்திருக்கேன். இப்போ நம்ம கடுகு, ஜீரகம், வத்த மிளகா, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வெண்டைக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். காய் நல்லாவே வதங்க ஆரம்பிச்சுடுத்து. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ ஃபஸ்ட்டே உப்பு போட்டால் குழக்குழான்னு போயிடும். நான் ஆல்ரெடி அந்த மோருக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி இது கொஞ்சம் சுருளில் சாஃப்டாக வதங்கட்டும். அப்புறமா நம்ம கலந்து வச்ச மோரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பக்கத்து அடுப்பில் சாதத்தையும் வச்சுட்டேன். ஸோ வெண்டைக்காய் வதங்குற நேரத்தில் சாதமும் ரெடி ஆகிடும். வெண்டைக்காயோட குழகுழப்பெல்லாம் போய் நல்லா வதங்கிடுத்து. ஸோ நம்ம இப்போ வந்து கலந்து வச்ச இந்த மோர் கலவையை இதோட சேர்த்துட்டோன்னா நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இந்த வீடியோலேருந்து பார்க்குறச்ச பயங்கர ஜூமாக தெரியறது, பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் தெரியறது.
ஸோ இதை அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுடலாம், இல்லைன்னா தயிர் வந்து உடஞ்சி ஒரு மாதிரி நீர்த்து போயிடும். ஸோ அதனால் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த சைடெல்லாம் அப்படியே பபிள்ஸ் வந்து அப்படி சேர்கிற நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தேன்னாக்கா அங்கங்கே பபிள்ஸ் வந்து சைடில் நுரைச்சி வந்து உள்ளே தள்ளுறது இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிடுறது பெட்டர், இல்லைனா உடஞ்சி போயிடும். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா திரியாக போய் குழம்பு டேஸ்ட்டும் அதாவது பார்வைக்கு நன்னா இல்லாத மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆகிடுத்து. அவரைக்காயை நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி மைக்ரோவேவில் நல்லா ஒரு 7-8 நிமிஷம் ஜலத்தில் வேக விட்டு எடுத்துட்டுருக்கேன். இப்போ பருப்பூசலி பண்ணுறதுக்கு வெறுமை துவரம்பருப்பு தான் நான் ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு போட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பேடிகை சில்லி ஒரு 4-5 பேடிகை சில்லி ஆட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்குண்டான பெருங்காயம், பருப்பு ஐட்டம் தாராளமாக போட்டுக்கலாம். காய்க்கும் சேர்த்தே உப்பை போட்டு இதோட நான் இதை வந்து ஒரு கொரான்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஸோ எண்ணெய் குத்தி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பூசலிக்கு கொஞ்சமாக தான் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன், நிறையா வேண்டாம். ஏன்னா அடுத்தாப்பில் பருப்பு வடை பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ அதனால் ஒரே தெரியாக பருப்பு இருந்தால் அப்பாவுக்குமே ஆகாது, கேஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக பருப்பூசலி சாஸ்திரத்துக்கு போட்டு பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரியட்டும். பருப்புகள்லாம் லேசாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச இதை நல்லா உதிராக வதக்கிக்கலாம். அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் மசியறதுக்குமே கஷ்டப்பட்டது. மிக்சியில் சின்ன மிக்சியில் வடைக்கு அரைச்சிக்கலாமான்னு யோசிச்சு பெரிய மிக்சியில் ஒரே மிக்சியாக பண்ணிவிடுவோன்னு பிளான் பண்ணேன். பட் கொஞ்சம் பருப்புகள் அங்கங்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா உதிராக இது வந்து பருப்பூசலிக்கு பண்ண பருப்பு அரைச்சினதெல்லாம் வந்து நல்லா பச்சை வாசனை போய் உதிராக வந்துடுத்து, நல்லா வதக்கிண்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அவரைக்காயை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை மைக்ரோவேவில் தான் வேக வச்சுருந்தேன். வேலை சீக்கிரம் ஆகும். நீங்கள் கட் பண்ணி நம்ம கையோட நீங்கள் அதை வந்து மைக்ரோவேவில் 8 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இந்த குரல் பாத்திரம்லாம் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ இது கொஞ்சம் ஒத்தாப்பில் ஆகி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். அவரைக்காய் பருப்பூசலி நமக்கு ரெடியாக எடுத்து இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வடைக்கு வந்து கடலப்பருப்பு ஊற போட்டுன்றதை அரைச்சிக்கிறேன். இதோடு சேர்த்து 4 கருவேப்பிலை போட்டுருக்கேன், பச்சை மிளகா போட்டுருக்கேன், சோம்பு போட்டுருக்கேன். இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி பண்டிகை நாள், அதனால் நான் வெங்காயம் ஆட் பண்ணலை. இதோட கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொரான்னு அரைச்சிட்டு வடை தட்டி எடுத்துக்க வேண்டியதாக. நிறையா தடவை வடை காமிச்சிருக்கேன். ஸோ அரைச்சின்னு வந்துட்டு வடையை தட்டிட்டேன். வடை ரெடியான உடனே அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இன்னைக்கு உண்டான குக்கிங் ரெடி ஆகிடும். இன்றைக்கி ஆடி 1 பண்டிகை. ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை என்ன அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப ஸ்பெஷல் டேஸ்ட் கிரேட்டாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்தேன் அப்படின்னாக்கா சுட சுட சாதம் பண்ணியிருக்கேன், வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு பண்ணியிருக்கேன், அவரைக்காய் பருப்பூசலி பண்ணியிருக்கேன், பருப்பு வடை, அப்பளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சூப்பு பண்ணி காமிச்சேன் சோர்பா டைப்பில். அவ்வளோதான், ஸ்வீட் எதுவும் பண்ணல. எனிவே நாளைக்கு ஆடி வெள்ளி இருக்குது, பார்க்கலாம். எல்லாம் இஃப் இட் கோஸ் வெல் நாளைக்கு ஒரு ஸ்வீட் வேணால் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.